ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. என்னது வெண்ணிலா ப்ரெக்னெண்ட்டா? ஷாக்கக்கார வெண்ணிலா ப்ரெக்னென்ட் இல்லைங்க. வெண்ணிலா கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்க வைஷாலி ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே தோணுது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் டவுட்லாம் வரல. நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வைஷாலி ப்ரெக்னென்ட், அவங்க வந்து கூடிய சீக்கிரமே இந்த இதுலேருந்து விலகிறாங்க, அவங்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தவங்க நமக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேர் அவங்க ப்ரெக்னென்ட் சொல்லி ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நானும் போய்ட்டு அவங்களோட ஐடியை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். ஸோ வயிற்றில் லைட்டாக பெருசாக இருக்கும்போது நம்ம சொல்லுவாங்க, நம்ம கண்ணுக்கு ஒரு விஷயம் வந்து அப்படி தெரியும்னா அதே மாதிரி தான் தெரியும் அப்படி நம்ம ஒன்று நினச்சிட்டு பார்த்தோம்னா விசுவலைசேஷனும் அதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது நிறைய டைம் உணர்வும் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் அவங்களோட ஐடியெலாம் போய் பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்க்கும்போது நிறைய பேர் நீங்கள் சீக்கிரமே குட் நியூஸ் சொல்ல போகிறீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்களோ அப்படின்னு டவுட் தான் இருக்குது. பட் இன்னும் கன்ஃபார்மாக நமக்கு தெரியல. இன்கேஸ் அது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களே ஷேரும் பண்ணுவாங்க இன் ஃபியூ டேஸில். ஸோ அதை அதுக்கப்புறம் நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம கிடைச்சப்பிட்டும் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாத்திக் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேயில் நீங்கள் மீட் பண்ணது அஜய், அதுக்கப்புறம் லாஸ்ட் டே ஷூட்டில் தான் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதான் லாஸ்ட் டேவா ஷூட்டை அதுக்குள்ளே மகாநதி சீரியலில் வெண்ணிலா கேரக்டர் என் பண்ணுறாங்க, அதில் பாசிட்டிவாகவே என் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் அதுக்கு வாய்ப்பு குறைவு தான். பிகாஸ் இப்போதைக்கு நெகட்டிவாக இருக்கிறது அவங்க மட்டும்தான். ஓரளவுக்கு நெகட்டிவ் ஷேட் பண்ணுறதுக்கான ரீசன் அவங்க மட்டும் தான் இருக்காங்க. மற்ற நெகட்டிவ் கேரக்டர் வேறு யாருமே இல்லை. சும்மா அந்த ராகினி பசுபதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்துட்டு போகிறாங்க. பட் நார்மலாக நம்ம லைஃப்லேயே பல துன்பங்கள் துயரங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது சீரியலில் எப்படிங்க இல்லாமல் இருக்க முடியுமா? ஸோ அதெல்லாம் இருந்தால் தாங்க வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி எப்படி விஜயம் கவரிங் லவ் கொண்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணுமே தவிர, ஸோ அதனால் வந்து வெண்ணிலா வந்து இருக்கக்கூடாது, வெண்ணிலா இப்படி பண்ணக்கூடாது, வெண்ணிலாவும் இருக்கணும். பட் கூடவே விஜய் கவரி சேர்ந்து அவங்கள வந்து அவங்கள சமாளிக்கணும். அதுதான் வந்து நான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி தான் கொண்டு போனால் நல்லாயிருக்கும். பட் தெரியல அவங்க இருப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் அவங்களே கன்டினியூ பண்ணுறாங்களா, இல்லை மேபி ப்ரெக்னென்ட்னால அவங்க ரிலீவ் ஆகிட்டு வேறு ஒரு வெண்ணிலா கொண்டு வராங்களா, இல்லை வெண்ணிலாவோட கேரக்டரை என் பண்ணுறாங்களா, என்னெல்லாம் நடக்கலாம், அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்க ஷாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போட்டிருந்தாங்களா, நம்ம டவுட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷாலும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு மாதிரி எனக்கு என்னென்னமோ தோணுச்சு. பட் அவங்க கிட்டேருந்து அப்டேட் கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ண. பட் உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம கேட்டு அவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. உண்மையாக இருந்தால் அவங்களே சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து சொன்னால் நமக்கு அப்டேட்ஸ் நமக்கு அப்பவே தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.